ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி முதல் வேலையே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பொரிக்கணுங்க. தக்காளி பொரித்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொரிச்சது தான். சனிக்கிழமை பொரித்தோம், வெள்ளிக்கிழமையும் பொரித்து சனிக்கிழமையும் பொரித்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொரிச்சிட்ருக்கிறேன். நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சொரக்காய் கொடியும் பார்த்திங்கன்னா நல்லா படறதுக்கு அப்படியே ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 டிப்பர் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொரிக்கிறேன். மழைக்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து கீழே வந்து அழுகியிருக்கு. மேலே பார்த்தா நல்லா பழுத்த மாதிரி இருக்குது. அதுவே இப்போ பழத்தை பொரிச்சிட்டு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பூரா அழுகி போயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பீக்கங்காய், சொரக்காய், பாவக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா புடலங்காய், இந்த விதை எல்லாமே போட்டு விட்டேன். அதில் இப்போ பார்த்திங்கன்னா பீக்கங்காய் மட்டும்தான் பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு. ஒரு 2 செடி தான் சொரக்காய் வந்து முளைச்சிருக்குதுங்க. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஜம்முன்னு வந்துட்டுருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளரியும் போட்டு விட்டு, அந்த குண்டு வெள்ளரி அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. இந்த டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே தான் வந்து போட்டிருக்குறேன். நான் வீட்டு தோட்டத்தில் வந்து எதுவுமே போடல. மயில் வந்து எல்லாம் கொத்துறதுனால பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் நம்ம தோட்டத்துக்குள்ளே வேலை செய்யறதுனால இப்போ வந்து வீட்டை சுற்றி எந்த ஒரு இதுவுமே பண்ணலை. லாங் பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது போட்டிருக்கோம். அப்புறம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இந்த செரி டமோட்டோ தக்காளி வந்து நெட்டுனேன் இல்லைங்களா, அதுதான் போட்டு விட்டுருக்குறோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா காய்கறி செடியெல்லாம் அதுதான் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நெட்டு விட்டுருக்குறோம். தக்காளி நாற்றுமே பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி மிளகா நாற்றும் பார்த்திங்கன்னா நல்லா கால் பிடிச்சி வந்திருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ண இல்லைங்களா, அந்த வெண்டைக்காய் அதில் இருக்கிற விதைகள் வந்து தானாக அப்படியே விழுந்து நல்லா பார்த்திங்கன்னா எப்படி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். நிறைய வந்து மழைக்கு நிறையா முளைச்சிருக்கு. இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா சாயங்காலம் நேரம் தான் வந்து பொரிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ரொம்பவே நிறைய வந்து இத்து கிடந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய பழம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு 5 டிப்பர் மட்டும்தான், 4லேருந்து 5 டிப்பர் தான் வரும். அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா பொரிக்க முடிஞ்சது. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 டிப்பர் வந்து பொரித்து வச்சாச்சுங்க. காலையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் அடுக்கணும். நிறைய வந்து அழுகி போயிருக்கிறதுனால அதனால சரி காலையிலே அடிக்கலான்னு சொல்லி விட்டாச்சுங்க. மழை வர மாதிரி இருந்ததுங்க. கடைசியில் சரின்னு சொல்லிவிட்டு எல்லா தக்காளியை வந்து நனையாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் மூடியும் வச்சாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தை, அதனால சரின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா காய்கறிகள் வந்து இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு சந்தையில் போய் வாங்கிக்கிறது. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதை தான் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா எல்லாம் சாயங்காலமே வந்து நல்லா ஒரு 2-3 கொத்தை உரிச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.